நண்பர்களே, நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க என்ன வீடியோன்னு. குலதெய்வ கோயிலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்கு தான் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கிறோம்னா சேலம் டு எலம்பலை ரோட்டில் போயிட்டுருக்குறோம். எல்லாம் மோடமாக இருக்குது, வண்டியில் போகிறதுக்கு அப்படியே ஜில்லுன்னு காற்று வருது. இந்த ரோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சாந்தி ஸ்டுடியோலேருந்து சவுண்டம்மா கோயில் வீதி வழியாக சந்தைக்கு போவோம். அந்த வழியில் தான் போயிட்டுருக்குறோம். இந்த ரோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்தையிலேருந்து காகாபாளையம் ரோடு. அதிலேருந்து கொஞ்சம் தூரம் போனோடனே ரைட் சைடில் திரும்பினா எடப்பாடிக்கு போவோம். அதில் தான் போயிட்டுருக்கோம். மழை பெஞ்சு இப்போ தான் விட்டுருக்கும் போல் இருக்குது. காற்று அப்படியே ஐஸ் மாரி வருது, டூ வீலரில் போகிறதுக்கும் அதுக்கும். டைம் வேறு ஆயிடுச்சு, கும்பாபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் சரி லேட் ஆகிடுச்சின்னு கொஞ்சம் வேகமாக தான் போயிட்டுருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போகிறோம். ஏன்னா தம்பி பாப்பாவுக்கெலாம் ஸ்கூல் இருந்துச்சு. அதனால சரி அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போயிட்டுருக்கோம். வடுஞ்சாவடி ரோடுக்கு பக்கமாக வந்தாச்சு. அப்புறம் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வடுஞ்சாவடியிலேருந்து எடப்பாடிக்கு போகிற ரோடு, இதில் தான் போக போகிறோம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாகவே இருக்கும், போகிறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. அது போக இந்த ரோட்டில் வந்து வெயில் நேரத்தில் போகிறது கொஞ்சம் சூப்பராக இருக்குது. எப்படின்னு எதனாலன்னு கேட்குறீங்கன்னா, புளிய மரம்லாம் 2 பக்கமே இருக்கும், நல்லா நிழலாகவே இருக்கும், வெயிலே தெரியாது. இந்த ரோடு அப்படியே கொங்கனாபுரத்துக்கு தான் போயிட்டுருக்குது. கொங்கனாபுரத்துலேருந்து எந்த பக்கமும் அலையக்கூடாது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும். ஸ்ட்ரெயிட்டாக போனால் தான் எடப்பாடி வரும். பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லைங்க, நான் சொன்ன மாதிரியே பாருங்கள் 2 பக்கம் புளிய மரம்லாம் இருக்குது பாருங்கள். போகிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நிறையா டைம் அதில் போயிருக்கேன், ஏன்னா எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு இதில் தானே போவோம். அதனால் பாருங்கள் கொங்கனாபுரத்துக்கு பக்கமாக வந்துட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரோடு அகலமாக இருந்துச்சு. பாருங்கள் பைப்பு நோண்டுறேன்ட்டு பாதி ரோடு தான் இருக்குது. இந்த பாருங்கள் கொங்கனாபுரம் ரவுண்டான வந்துருச்சு. அப்போ நம்ம வளைய வேண்டாம், அப்படியே நேராக போயிடலாம். இதான் நேராக தான் போய்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டானா இருக்குது, இதில் நேராக போகலாம், எடப்பாடிக்கு தான் போவோம். அப்படி வளைஞ்சி போயிடணும். வளைஞ்சி போனோம்னா அந்த கோயிலுக்கு போவோம். அது அதில் தான் போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டோலேருந்து நம்ம வந்து ரைட் சைடில் வளைஞ்சிக்கணும். ரைட் சைடில் வளைஞ்சால் தான் நாச்சிபாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு போவோம். நாச்சிபாளையம் பஸ் ஸ்டாப் பக்கமாக வந்துட்டோம். இந்தா பாருங்கள், இந்த ரோட்டிலேருந்து லெஃப்ட் சைடு திரும்பணும். இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே போனால் கோயில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், கொஞ்சம் தூரத்துலேயே பாருங்கள் அதோட இது தெரியும். பாருங்கள், கும்பாபிஷேகத்துக்கு உண்டான அடையாளம் இந்த ரோட்டிலலாம் ரவுண்டாக வெள்ளையாக போடுவாங்களா அதுங்க.
ஓகே நண்பர்களே, ஒரு வழியாக கோயிலுக்கு பக்கமாக வந்தாச்சு. பாருங்கள், அந்த அறிகுறி தெரியும். இந்த ரோடு சின்ன ரோடு தான், அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் போகணும். அந்த ரோட்டில் கொஞ்சம் வேகமாக வந்தோம். இப்போ நின்று தான் போகணும். நம்மளாம் கோயிலுக்கு போகிறவங்க தான் போயிட்டுருக்குறாங்க. பாருங்கள் நண்பர்களே, கோயிலுக்கு பக்கமாக வந்தாச்சு. இனிமேல் வந்து கோயிலெலாம் பார்க்கலாம் வாங்க. முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க அது என்ட்ரன்ஸ்லேயே. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே லாங்கிலேருந்து அப்படியே வீடியோ எடுத்துருக்குறேன் பாருங்கள். ஏன் கூட்டம்லாம் கொஞ்சம் எல்லாமே அங்கங்கே பிரிஞ்சிருக்கிறாங்க. கொஞ்சம் மழை தூறுது லைட்டாக, அதனால தான் கூட்டம்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க. போன கும்பாபிஷேகத்துக்கு நான் வரவே இல்லை, அப்பா தான் வந்தார். ஏன்னா அந்த டைமில் நான் வரல, இந்த டைம் தான் வந்திருக்காரு. நான் கோயிலுக்கு உள்ளே போகலான்னு ட்ரை பண்ணிட்டுருக்கிறேன். ஆனால் என்ட்ரன்ஸில் ஃபுல்லாக கூட்டமாக இருக்கிறாங்க, உள்ளே போகவே முடியல. இல்லை, வெளியே தான் நிற்கிறேன். எப்படியோ நண்பர்களே, உள்ளே அடித்து பிடிச்சி உள்ளே வந்துட்டேன் கோயிலுக்குள்ளே. பார்க்கலாம் வாங்க. நானும் வீடியோ எடுக்கிறதுனால சாமியெல்லாம் தெளிவாக கும்பிட முடியல. என்ன வீடியோவில் கவனம் செலுத்துறதா இல்லை அங்கே சாமி கும்பிட்றதுனா ஒன்றுமே புரியல நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கலை, அது பார்த்தீங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் அங்கே இருக்கிறேன், அது நான் சாமி கும்பிட்டு வரேன், நீ கொஞ்ச நேரம் வீடியோ எடுன்னு ஒய்ஃப்கிட்ட கொடுத்துட்டேன். இந்த சாமி என்னான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் இடைக்கிட காசுலாம் போடுவாங்க. பார்த்தீங்கன்னா விஷ்ணு, சிவபெருமான் இருப்பார், ஐயப்பன் இருப்பார், அதோட இதுதான் இது. அங்கே பாருங்கள், ப்ளூ கலராக இருக்கிறது தான் விஷ்ணுங்க, அதான் இருக்கிறது சிவபெருமான். இது மோகினி அவதாரம் எடுத்திருப்பார். இதில் ஐயப்பன் பிறந்த மாதிரி குழந்தையாக ஐயப்பன் இருப்பாருங்க. பார்த்திங்கன்னா ஐயப்பன் குழந்தையாக சிலையாக சின்னதாக படுத்துட்ருக்கோம். அதை எடுக்க முடியல, ஏன்னா நான் ஹைட்டில் இருந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். லாங்கில் தான் நினைக்கிறேன், ஏன்னா பக்கத்தில் கூட்டமாக இருக்கிறாங்க. இந்த சாமி பாருங்கள், இந்த வருஷம் புதுசாக கட்டியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இல்லை, இந்த வருஷம் தான் பார்க்குறேன். இதெல்லாம் இவரெலாம் முனீஸ்வரன், இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது தான். பார்க்கலாம் வாங்க. கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சாமி முனீஸ்வரெலாம் எப்பயுமே வெளியே தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போல்லாம் ஒரு சில கோயிலில் பார்த்திங்கன்னா மேலேயும் இதெல்லாம் போட்டுறாங்க. ஆனால் இந்த கோயிலோட ஐதீகம் பழசை மாற்ற வேண்டாம் அப்படிங்கிறதுனால மற்ற இடத்துலாம் போட்டுறாங்க. முனீஸ்வரனுக்கெல்லாம் ஓப்பன்லேயே தான் இருக்கிறார். இவர் வந்து முனீஸ்வரன் இல்லைங்க, ராஜா ஐனாரப்பன். நம்ம கோயிலில் இருக்கிறது மெயின் காடு பெருசாக இருக்கும். அங்கே தான் ஃபஸ்ட்டு இப்போ நான் சாமி கும்பிட்டுருக்கேன்.
வரிசையாக பாருங்க முனீஸ்வரன்லாம் இருப்பாங்க. ஒரு முனீஸ்வரனுக்கும் ஒரு பேர் இருக்கும். அது இப்போ ஒன்று ஒன்று பார்த்தா தான் தெரியும். எனக்கும் பேர் இப்போ ஞாபகம் இல்லை. வீடியோ வந்து நான் கீழே எடுக்கல, அப்படியே அவுட்டில் தான் எடுத்திருந்தேன். ஆனால் மழை பெஞ்சிட்டு இருக்குது வெளியில், வீடியோவில் தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனால் மழை தான் இருக்குது, அதனால தான் அட்டைக்கு அடியில் நின்று வீடியோ எடுத்துருக்கிறேன். பாருங்கள், அதான் மழை பேஞ்சிட்ருக்குது. அது கும்பாபிஷேகத்துக்கு தீர்த்தம் தெளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சில பேர்த்துக்கு கிடைக்கும், ஒரு சில பேர்த்துக்கு கிடைக்காது. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா இயற்கையே மழையாக பேஞ்சிருக்குது. தீர்த்தமாக அதையே நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் மழையை பொருட்படுத்தாமல் எல்லாமே அப்படியே சாமி கும்பிட்டுட்டு பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த பாருங்கள் கோபுரம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கிறேன். மழை பெய்யறதுனால அது கிளியராக தெரியுது என்னான்னு தெரியல. இதுக்குள்ளே தான் மெயின் சாமி இருக்கும். அய்யனாரப்பன் பொன்னியமாக புடவைக்காரி இருக்கும். உள்ளேலாம் போக முடியலைங்க, ஏன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது. அதனால் வெளியே இருந்தே கும்பிட்டோம். வெளியே இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்டோம். உள்ளே இருக்கிற மெயின் சாமி பார்க்க முடியல, வீடியோவும் என்னால் எடுக்க முடியல, எடுக்கவும் கூடாது. இந்த சாமி பார்த்திங்கன்னா பழைய சாமி, இதுவும் பொன்னியமாக புடவைக்காரி தான். ஆனால் இதே கும்பிட்டுக்கிட்டோம். ஏன்னா உள்ளே போய் கும்பிட முடியல. அது கூட்டம் கம்மியானதுக்கப்புறம் அப்புறமேல் கும்பிட்டுக்கலாமேன்ட்டு விட்டாச்சுங்க. இதை பாருங்கள், இந்த கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கூட்டத்தோட தலைவில் தான் சாமி இருக்கும். இவ்வளோ கூட்டத்துலேயும் உள்ளே போய் சாமி பார்த்து கும்பிட முடியாது. அதனால தான் நம்ம அப்புறம் கும்பலான்னு விட்டாச்சு. இப்போவும் பாருங்கள் கோயிலுக்குள்ளே தான் இருக்கும். பாருங்கள் கீழெலாம் பாருங்கள் ஈரமாக இருக்குது, தண்ணி மாரிலாம் தெரியுது. இருக்குது, மழை பெஞ்சதுனால அந்த ஈரம் கொஞ்சம் கசகசன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் கோயில் எவ்வளோ பெருசுன்னு ஓரளவுக்கு எடுக்கிறேன். உள்ளேருந்தே பாருங்கள் அப்படியே அவுட்டராக எடுக்கிறோம் பாருங்கள். அந்த சுற்றி இருக்கிறது பூராமே கோயிலுக்கு உள்ளே தான். ஆனால் கோயில் சுற்றியும் கோயில் இடம் நிறைய இடம் இருக்குது. இவர் பார்த்திங்கன்னா வால்முனீஸ்வரர். முன் சைடு போய் எடுக்கலாம், ஆனால் எடுக்க முடியல. அதான் முன்னாடி பாருங்கள் இதுமாரி கட்டிட்டாங்க. பார்த்திங்கன்னா இதுக்கு தான் வந்து நம்ம தேவத்தப்ப கிடாய் வெட்டுவோங்க. அப்புறம் கருப்பண்ணசாமியும் இருக்குது, அதெல்லாம் எடுக்க முடியாது வீடியோவில். அய்யனாரப்ப சாமி, கருப்பண்ணசாமி, மெயின் சாமி எல்லாம் இதில் இருக்கிறத வீடியோ எடுக்க முடியாது, அலோடு கிடையாது. ஓகே நண்பர்களே, கோயிலை விட்டு வெளியே வந்தாச்சு, சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் வந்து அடுத்தது அன்னதானம் கோயிலில் கொடுப்பாங்க, அதை சாப்பிட்லாமேன்ட்டு சொன்னாங்க. அதனால தான் சரி சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். இந்த மாதிரி 4 இடத்துல சுற்றியும் 4 சைட்லேயுமே அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. யாருக்கும் சாப்பாடு இல்லைங்கிற பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுனால எப்பயுமே இந்த கோயிலில் வந்து அந்த பிரச்சனையே இருக்காது. இலை போட்டு சாப்பாடு போட்டோம்னா கூட்டத்துக்கு இது பண்ண முடியாதுங்கிறதுனால எல்லாமே தட்டிலே கொடுத்துட்டாங்க, பாக்கு தட்டத்துலேயே. அதனால் வாங்கிட்டோம், இப்போ சாப்பிட்டுட்ருக்குறோம். இங்கே சாப்பாடு பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகத்தினால மட்டும் சாப்பாடு கிடையாதுங்க, அதனால மட்டும் சாப்பாடு போடுறாங்கன்னு நினைக்க வேண்டாம். இங்கே வந்து மாதம் அமாவாசை டைமில் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் சாப்பாடுங்க. காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரையிலும் சாப்பாடு, யார் வேணாலும் வந்து சாப்பிட்டுக்கலாம். அன்னதானம் சாப்பிட்டாச்சு. அப்புறம் வேறு ஏதாவது சாப்பிட்லாமே அப்படின்ட்டு அந்த சைடு போனோம். காலிஃப்ளவர் சில்லி இருந்துச்சு, அப்புறம் அதை வாங்கி சாப்பிட்டோம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா நண்பர்களே டேங்க்கு. அந்த டேங்க் வந்து இந்த கோயில் யூஸ்க்காகவே இருக்குது. அந்த டேங்கில் தண்ணி ஃபுல் பண்ணி இந்த கோயில் யூஸ்க்கெல்லாம் பண்டிகை டைமெல்லாம் உபயோகப்படுத்திக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதான் அந்த பக்கத்தில் தெரியுது இல்லைங்க அல்வா கடை, அதில் தான் அல்வா வாங்கினோம். ஸோ வாங்குறப்ப வீடியோ எடுக்கல, ஒரு மாதிரி கடைக்காரங்க பார்ப்பாங்களேன்ட்டு எடுக்கலை. பார்த்திங்கன்னா ஃபயர் சர்வீஸ் வண்டிங்க, ஏதாவது அசம்பாதம் ஏற்பட்டால் உபயோகத்துக்கு எப்போவுமே இந்த வண்டி வந்துடும். இப்போ மட்டும் இல்லைங்க, தேவத்த டைம்லேயுமே இந்த வண்டி வந்துடும். போலீஸ்லாம் சுற்றியுமே இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் கேமரா போட்டிருக்காங்க. இதை பாருங்கள், அந்த சைடில் ஒரு பந்தல் தெரியுது பார்த்திங்களா லாங்கில்,
அந்த நேரத்துலேயும் சாப்பிட்ற இடம் தாங்க. ஓகே நண்பர்களே, 2 வீலர் எடுத்தாச்சு, கிளம்பிட்டோம். ஏன்னா வீட்டில் ஒர்க் இருந்துச்சு, அதனால் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. சரி நண்பர்களே, வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் என்னங்க உங்ககிட்ட கேட்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.